வணக்கம் நேர்களே. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடந்துட்டு இருக்கு. அது போரா? போர்னு அரசு அறிவிச்சிருச்சா? பாகிஸ்தான் தரப்புல என்ன சொல்றாங்க? ஆனா மீடியாக்கள் தரப்புல இருந்து உச்சகட்டத்துக்கு போர் போக போகுது. இங்க குண்டு போட்டாங்க. போர் தொடங்கிருச்சு. பெரும் போர் தொடங்கிருச்சு அப்படின்னு ஒரு விஷயம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இது மீடியாக்கள்ல வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஆனா உண்மையில என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப இருக்கக்கூடிய சர்வதேச ஊடகங்கள்லாம் என்ன சொல்றாங்க? இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போட்டுக்கிறத வச்சு சர்வதேச ஊடகங்கள்லாம் என்ன சொல்றாங்க? அப்படின்றத ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் எப்படி ஒரு ஜென்யூனான ஒரு நியூஸ எங்கிருந்து பார்க்குறார் அப்படிங்கிறதையும் அவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், இந்தியா பாகிஸ்தான் மேட்டர்ல இப்ப ஆக்சுவலா என்ன நடந்துட்டு இருக்கு? நிறைய தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு தகவல் வந்தோனயும் அடுத்த நாளே இல்ல ஒரு 2, 3 மணி நேரத்துல இல்ல அப்படி ஒண்ணும் நடக்கவே இல்ல. இந்த நியூஸ் ஃபேக், இந்த நியூஸ் பொய் அப்படின்ற தகவலையும் பார்க்குறோம். எத நம்புறது? எத நம்பாம இருக்கிறது? இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா, ம். அவங்க நம்மளோட ஏரியாவில் பல ஏரியாட்கள இது ட்ரோன் மூலமா அட்டாக் பண்றாங்க. அவங்க ட்ரோன் வந்து டர்க்கிஷ் மேட் ட்ரோன். டர்க்கியில தயார் ம். பண்ணப்பட்ட ட்ரோன். நம்ம வந்து இஸ்ரேல் டெக்னாலஜியால இந்தியால மேனுஃபேக்சர் பண்ண ட்ரோன வச்சு நம்மளும் அங்க தட்டிட்டு இருக்கோம். ம். ஸோ 2 சைட்ல வந்து ஒருத்தர அடிச்சிட்டு இருக்கிறோம். ம். அப்புறம் அவங்களோட ஏர் டிஃபென்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்ரோனில் இந்தியா யூஸ் பண்ணுறது கமக்காட்சி ட்ரோன் அப்படின்னு. ம். கமக்காட்சினா ஜாப்பனீஸ் பைலட்ஸு செகண்ட் வேர்ல்டு வார் எண்டில் என்ன பண்ணாங்கன்னா, ஆஸ் யூஎஸ் ட்ரூப்ஸ் வேர் கம்மிங் க்ளோசர் அண்ட் க்ளோசர் ம். நேவி, அவங்க என்ன பண்ணுவாங்க, பிளெயினை வந்து நேராக போய் இதில் கிராஷ் பண்ணுவாங்க. யூஎஸோட வார்ஷிப்பில் கிராஷ் பண்ணி ம். அந்த வார்ஷிப்பை சிங்க் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பை கமிட்டிங் சூசைட். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ட்ரோனும் டெஸ்ட்ராய் ஆகிடும், டார்கெட்டையும் சேர்த்து எடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி மெக்காட்சி ட்ரோன் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன தெரியணும்னா, பாகிஸ்தானுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இட்ஸ் எ நேரோ அண்ட் லாங் கண்ட்ரி. ஸோ அவங்களோட பெரிய பெரிய சிட்டிலாம் கூட உங்களோட ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்குது. ம். லாகூர், கராச்சி, இஸ்லாமாபாத் இதுதான் மெயின் 3 சென்டர். இதில் இஸ்லாமாபாத்தையும் லாகூரையும் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை நம்ம ஆளுங்க டார்கெட் பண்ணிட்டாங்க. சில செய்திகள் சொல்லிட்டு கராச்சி போர்ட்டையும் நம்ம டார்கெட் பண்ணிட்டோன்னு, அப்புறம் அது இல்லைன்னு ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காஷ்மீர்லேருந்து குஜராத் வரைக்கும் இருக்கிற 36 டவுனில் அவங்க எங்கே பாம்பு போடலான்னு பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த ட்ரோன்ஸை ஷூட் பண்ணிகிட்ருக்கு. ஒரு 2 ட்ரோன் உள்ளே வந்துடுறது. நேற்று ரஜோரியில் நம்மளோட ஏடிசி அடிஷ்னல் கமிஷனர் ஒருத்தர் இறந்துட்டார். ஸோ அது தவிர பார்டரில் ஷெல்லிங் நடந்துட்டுருக்கு 2 சைட்லேயும். இதுதான் எக்ஸாக்டாக நடந்திருக்கு. அண்ட் அவங்க பிளெயின் 2, 3 விழுந்துருச்சு. நம்மளது விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் கன்ஃபார்ம் பண்ணல. நம்ம பாகிஸ்தான் தரப்புல சொல்றாங்க ரஃபேலு, சுகாய், மிராஜ் எல்லாம் சுட்டுட்டோம் அப்படின்னு. அவன் சுட்டுட்டோன்னு அவன் சொல்கிறான். நம்ம சைடில் அப்ராப்ரியேட் டைமில் சொல்கிறோன்ட்டாங்க. தே ஹவ் நெய்தர் செட் எஸ் நாட் செட் நோ. ஸோ இதுதான் இப்போ ஸ்மோக் ஸ்க்ரீன். சில நியூஸ் சொல்கிறாங்க பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் வராங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல. தீஸ் ஆர் ரூமர்ஸ். ஓகே. ஸோ 2 பேரும் ட்ரூப்ஸ் மொபைலைஸ் பண்ணல, ஹெவி ஆர்ட்லரி கன்ஸை மொபைலைஸ் பண்ணல, டேங்க்ஸை மொபைலைஸ் பண்ணாதனால இது போருக்கு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் கீழே தான் இருக்குது. பட் எவ்ரிடே ஒருத்தர் அவங்க ஆர்மி பேஸு, ஏர்ஃபோர்ஸ் பேஸை டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்திருக்கிற தகவல் படி பாகிஸ்தான் வந்து பார்டர் ஏரியாஸ்க்கு அவங்களோட ட்ரூப்ஸ் மூவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இது மூவ் பண்ணாங்களா இல்லையான்னு நாளைக்கு இன்டர்நேஷ்னல் நியூஸ் கேட்டால் தான் தெரியும். நம்ம ஊருக்கு அவன் ஊருக்கான ஏதாவது சொல்லுவான், நம்ம ஊருக்கான ஏதாவது சொல்லுவான். அவங்க ஜெயிக்கிறதா அவன் பேசுவான், நம்ம ஜெயிக்கிறதா நம்ம பேசுவோம். இந்தியாவில் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய மேஜர் டேமேஜ் இந்தியாவில் இல்லை. அவங்க ஊரில் என்ன டேமேஜுங்கிறது நம்மளுக்கு அட் திஸ் டைம் தெரியாது. பட் 2 சைட்லேயுமே சிவிலியன் லாஸ் ஆஃப் லைஃப் 2 சைட்லேயுமே இருக்குது. 2 சைட்லேயும் மேஜர் மிலிட்ரி செட்பேக் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. 2 பிளேன் வந்திருந்தால் அங்கே 2 பிளேன் வந்திருக்கலாம். பட் ஃபைனான்ஷியல் டைம்ஸில் ஒரு பீஸ் வந்திருக்கு. ஓகே. இந்த ஃபைனான்ஷியல் டைம்ஸ் பீஸ் என்ன சொல்லுதான், நேற்று வந்தது, சைனீஸோட ஏர்ஃபோர்ஸையும் வெஸ்டர்ன் ஏர்ஃபோர்ஸ் டெக்னாலஜியும் கம்பேர் பண்ணி ஒரு பீஸ் எழுதியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தி ஃபைனான்ஷியல் டைம்ஸ் நியூஸ், சைனீஸ் அண்ட் அமெரிக்கன்.
சைனீஸோட ஃபைட்டர் பிளேன் மேலே ஒரு ட்ரோன் ஒரு மிசைல் வச்சுருக்காங்க. ம் அது 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஷூட் பண்ணுங்கிறாங்க. ம் அதில் ஒரு ரஃபேல் பிளேனை லாக் பண்ணி ஷூட் பண்ணிட்டதை அவங்க கிளைம் பண்ணுறாங்க. நம்ம ஆனால் டெப்ரிஸ் அவங்ககிட்ட கிடையாது. ம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பிளேன் வந்து இந்தியன் பார்டரில் தான் விழுந்ததுங்கிறாங்க. ம் இந்தியா சைட் ஆஃப் இட் பார்டரில் விழுந்திருக்குங்கிறாங்க. அன்கன்ஃபர்ம்டு. பட் டசால்ட்டோட ஷேர் 6% விழுந்தது. அந்த சைனீஸ் கம்பெனியோட ஷேரு விலை ஏறிது. ஸோ இந்த ஃபைனான்ஷியல் டைம்ஸ் ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, வெஸ்டர்ன் யூரோப்பியன் இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியோட சைனீஸ் டெக்னாலஜி சுப்பீரியராக இருக்குமோ ம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ஆனால் டசால்ட் வந்து 6% விழுந்தது ஃபேக் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் நியூஸ் 18 மாதிரியான ஊடகங்கள்ல வந்தது. பாருங்க, யார் உண்மை சொல்கிறாங்க, யார் போய் சொல்கிறாங்க. டசால்ட்டை நான் செக் பண்ணும்போது என்னென்னா, ம் நேற்று நான் செக் பண்ணது ஒரு லேட்டாக தான் செக் பண்ணேன். ம் விழுந்து பவுன்ஸ் எஸ், ஆயிருக்கு. அந்த கிராஃப்ல விழுந்தது இருந்தது. அதான் எஸ், சொல்கிறாங்க அவங்க. 6% விழுந்தது அப்படின்னு சொல்லும். பட் இதுதான் காரணம் அப்படிங்கறத நான் சொல்லலை பாஸ். ஃபைனான்ஷியல் டைம்ஸுங்கிறது ரெப்யூட்டட் பேப்பர். அவன் இதனால அது விழுந்ததுன்னு சொல்லலை. இட் கேன் ஆல்சோ பி a ரீசன். அவன் கிளியராக கம்பேர் பண்ணி சொல்கிறான். ஓகே சார். சைனீஸ் ட்ரோனு இது, சைனீஸ் பிளேன் இது, இது ரஃபேலு, இது மாதிரி கிளைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அதே சமயத்தில் இது விழுந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. அந்த ஸ்டாக்கு 20% ஏறி இருக்குது. இதை தான் நம்ம சொல்ல முடியும். இது உண்மையா இது பொய்யான்னா என்ன கேட்காது. நான் போய் பார்க்கல, நீயும் போய் பார்க்கல, நானும் இந்தியன் தான். ஸோ எனக்கும் வரைக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு இன்னும் தெளிவாக தெரியல அப்படின்னு இருக்கும். தெர் இஸ் சம்திங் ஹேப்பனிங். ஏன்னா முந்தா நேற்று மார்க்கெட் கடைசி அரை மணி நேரத்தில் தான் 150 பாயிண்ட் விழுந்தது. அது வரைக்கும் மார்க்கெட்டை மேலே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு டே மார்க்கெட் சென்செக்ஸ் 800 பாயிண்ட்டு, நிஃப்டி 300 பாயிண்ட் ஏறிது. அதுக்கப்புறம் 150 பாயிண்ட்ஸ் விழுந்தது. நேற்று விழுந்தது. ருப்பி வந்து 2 ரூபாய்க்கு விழுந்திருக்கு. இது எல்லாமே இண்டிகேஷன் என்னென்னா, யாரோ பணத்தை வெளில எடுத்துன்னு போகிறாங்க. மார்க்கெட்டில் ப்ரெஷர் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ரைட்டா? இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இவன் தோத்தான் அவன் தோத்தான்னு சொல்லலை. திரும்பி நான் சொன்னதை தான் அவங்க சொல்கிறாங்க. 2 சைட்லேருந்தும் கிளைம்ஸ் இருக்குது, கவுண்டர் கிளைம்ஸ் இருக்குது, ஸ்மோக் ஸ்க்ரீன் இருக்குது. நான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்த வரைக்கும் ட்ரூப் மூவ்மெண்ட் இல்லை. இன்னைக்கு கார்த்தால வரைக்கும் ட்ரூப் மூவ்மெண்ட் இல்லை. ஓகே. இந்த கார்த்தாலேருந்து இதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ரைட்டாக? ட்ரூப் மூவ்மெண்ட்னா கிராஸ் ஓவர் பண்ணணும். நம்மளும் கிராஸ் ஓவர் பண்ணல, அவங்களும் கிராஸ் ஓவர் பண்ணல. லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி வரணும். நான் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் 2 பேரும் தாண்டலை. தட் இஸ் கிளியர். ஓகே சார். இனி அடுத்தது அந்த எஸ்கலேஷன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது? ஏன்னா நேற்று ஐஎம்எஃப்ல வந்து $1 பில்லியன் கொடுக்குறேன், பாகிஸ்தானுக்கு சாங்ஷன் பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து வாக் அவுட் பண்ணியிருக்காங்க. பஸ் நான் ஒன்று மட்டும்தான் சொல்லுவேன். 1971 எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட சொன்னேன். இது வந்து முன்னாடியே நீங்கள் பண்ண போகிறேன் 2 வாரம் டைம் இருந்தது. நம்ம ஃபாரின் மினிஸ்டரோ ஃபைனான்ஸ் பிரைம் மினிஸ்டரோ ஊராக போய் சப்போர்ட் ஷோர் அப் பண்ணியிருக்கணும். பிஃபோர் வி அட்டாக் பங்களாதேஷ் ஆல்ரெடி நம்ம சோவியத் யூனியனோட டைப் சைன் பண்ணிட்டோம். இப்போ நம்மளை வந்து யாரும் பேக்கப் பண்ணல. நம்ம ட்ரம்ப்பை நம்பி ரொம்ப இருந்தோம். ட்ரம்ப்பு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு நம்மளை பேக் பண்ணலைங்கிறது தான் உண்மை. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் சொல்கிறாங்க சார். F-35 ஃப்ளைட்ஸை வந்து இந்தியாவுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு யூஎஸ் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அது வேண்டான்னு சொல்லிட்டு ரஃபேலுக்கு போனதுனால ட்ரம்ப் இஸ் நாட் சப்போர்ட்டிங் இந்தியா அப்படின்ற ஒரு தியரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரைட்டா? ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட். இப்போ மேட்டர் ஏன்னா உனக்கு நீ நிராயுத பாணி மாதிரி நிற்கிற. அங்கே டர்க்கியும் அசர்பைஜானும் வெப்பன் சப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டான். சைனாவும் என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியாது. ஸோ இது எப்படி முடியும்னு சொல்ல முடியாது. நாளைக்கே 2 பேர் பேச்சுவார்த்தையில் பேக் சேனலில் முடிஞ்சிடும். பேக் சேனலில் முடியலன்னு வைங்க, எஸ்கலேட் ஆனோம். பட் இந்தியாவோட எக்கானமிக்கும் சரி, பாகிஸ்தானோட எக்கானமிக்கும் சரி எஸ்கலேட் ஆனால் மோசம். பாகிஸ்தானுக்கும் சீக்கிரமாக பொண்டி ஆகிடும். நம்மளுக்கு லாங் டேர்ம் மூண்டு ஃபெஸ்டர் ஆகும். நார்த் வெஸ்ட் இந்தியாவில் பெருசாக ஆக்டிவிட்டி குறைஞ்சி போயிடும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அங்கே எல்லா பஜார் எல்லாம் மூடி இருக்குது, எல்லோரும் வீட்டில் சுருண்டு ஒழிஞ்சுன்னு இருக்காங்க. அங்கே ஆக்டிவிட்டி குறைஞ்சதுன்னா நம்மளும் எக்கனாமிக் ஹிட்டு அடிபடும்.
தமிழ்நாடுல நம்மளுக்கு என்னென்னா, வி ப்ரே ஃபார் அவர் சோல்ஜர்ஸ். நம்ம சோல்ஜர்ஸ்க்காக ப்ரே பண்ணுறோம். இல்லை ஃபண்ட் ரைசிங் வந்தால் பணம் ரைஸ் பண்ணுவோம், சாமான் ரைஸ் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோமே தவிர டைரெக்டாக லைன் ஆஃப் ஃபயரில் தமிழ்நாடு வர மாதிரி எனக்கு தெரில. ஓகே சார், இந்த மாதிரியான நியூஸை ஆத்தென்டிகேட்டடாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கா? எப்போ மீடியா சேனல்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் தொடர்ந்து லைவ் போயிட்டே இருக்கு, ஒரு ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. இங்கேயும் சரி, பாகிஸ்தான் மீடியாஸ்லையும் சரி. டிவியை வந்து நீ லைவ் பண்ண முடியாது, பிபிசி கூட லைவ் பண்ண வேண்டாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் டிவியில், வெப்சைட்டில் பிபிசி இஸ் தி ஃபேரஸ்ட் ஆஃப் த லாங். நீங்கள் படிக்கக்கூடியது, உங்களுடைய நீங்கள் பண்ணக்கூடியதை சொன்னீங்கன்னா மக்கள் தெரிஞ்சுப்பான், அவ்வளோதான். பிபிசி பார்ப்பேன், அதுக்கப்புறம் நியூயார்க் டைம்ஸ் பார்ப்பேன், அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் டைம்ஸ் பார்ப்பேன், கார்டியன், டெய்லி டெலிகிராஃப். கார்டியன் அண்ட் டெய்லி டெலிகிராஃப். ஓகே. கார்டியன் லேபர், டெய்லி டெலிகிராஃப் கம்யூனிஸ்ட், இது கேபிட்டலிஸ்ட் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. ஃபைனான்ஷியல் டைம்ஸ் கேபிட்டலிஸ்ட். இவங்களோட ஒப்பீனியன் பார்ப்பேன். ஸோ இதை பார்க்கும்போது ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்குது, எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே. ஸோ அதில் வரக்கூடிய நியூஸுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட்ஸ் ரியாக்ட் ஆகுதா சார்? எஃப்ஐஐஸ் அதுக்கு வந்த நியூஸுக்கு தான் ரியாக்ட் பண்ணுவோம். இவங்க வந்து there are 3 distinct players, 4 in fact. ஒன்று ஹெச்என்ஐ, இன்னொன்று ரீட்டைல், இன்னொன்று எஃப்ஐஐ, மூணாவது டொமஸ்டிக், நாலாவது டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் என்ன ஆனப்படுறாங்களோ அதுதான் பண்ணுவாங்க இந்த மாதிரி சமயத்தில். எஃப்ஐஏ இண்டிபெண்ட்டாக பண்ணுவான், அண்ட் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக பண்ணுவாங்க. தி ரீட்டைல் வந்து ட்ரிவன் பை இமோஷன் பண்ணுவாங்க. எஸ். ஸோ இதுதான் ஐடியா. ஸோ நம்மளுக்கு இதில் எப்படி இன்ட்ராக்ஷன் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு பட்டாஸ் லிஸ்ட் இருக்குது. அந்த பட்டாஸ் லிஸ்ட்டில் ஏதாவது விழுந்தால் வாங்கிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதான். ஓகே சார், ஃபைன். ஸோ நீங்கள் எங்கேருந்து எப்படி நியூஸ் பார்க்குறீங்க, ஒரு நியூஸை எப்படி பார்க்குறீங்க, அதோட ஆத்தென்டிசிட்டி எப்படி செக் பண்ணுறீங்க, அந்த நியூஸ் பார்த்தா அது மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் வந்து ஒரு பேலன்ஸ் வியூக்கு ஹிந்தி யூடியூபர்ஸை பார்ப்பேன். ஓகே, ஃபைன். ஸோ அந்த பேலன்ஸ் எப்படி, செக் அண்ட் பேலன்ஸ் எப்படி வைக்கிறீங்க? எவ்வளோ நியூஸ் வந்தாலும் அந்த நியூஸில் இருக்கக்கூடிய உண்மையை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்றதை விளக்குனீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க, அவன் என் தம்பி. அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.